இன்றைக்கு அற்புதமான தைப்பொங்கல் திருநாள். முதல் நாளான போகியில நம்ம என்ன செய்தோம் அப்படின்னா பழையனதை எரித்தோம் அப்படின்னு சொல்றோம். இங்க பழையனது அப்படின்னு சொல்லப்படுவது என்ன அப்படின்னா மனிதனுடைய கெட்ட குணங்கள், தீய எண்ணங்கள். இதை போகி அன்னைக்கு இல்லாமல் செய்துவிட்டு, அதாவது எரித்து விட்டு, தைப்பொங்கலான இன்னைக்கு பால் பொங்குவது போல மனதில் நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் பொங்கி வழியணும் அப்படின்னு கேட்கிறோம். இப்படி நல்ல குணங்களும் நல்ல எண்ணங்களும் நம்மளோட மனதுல பொங்கி வழிந்த பிறகு நம்ம என்ன செய்யறோம்? நன்றி உணர்வோட இருக்கும். அதனால ஊருக்காகவே உழைத்து இழைத்த உழவர்களுக்கும் பசுமாட்டுக்கும் காளை மாட்டுக்கும் நாம நன்றி சொல்றோம். அதன் பிறகு நல்ல குணங்கள்ல உயர்ந்த பெரியவர்களை கண்டு தரிசித்து அவர்களினுடைய ஆசீர்வாதத்தை காணும் பொங்கல் அன்னைக்கு வாங்கிக்கிறோம். இந்த அற்புதமான விழாதான், அதாவது மனிதன் தன்னோட கெட்ட குணங்களை நீக்கிவிட்டு நல்ல குணங்களோட வாழ்ந்து பெரியவர்களினுடைய ஆசீர்வாதத்தோட வாழ்ந்து நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விழாவாக தான் பொங்கல் இருக்கு. இந்த பொங்கலை பத்தி இதுவரைக்கும் நீங்க கேட்காத ரகசியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க. ஏன்னா இந்த காணொலியில முழுவதுமா பொங்கல் ஏன் வைக்கிறோம், அந்த பொங்கல் பின்னாடி என்ன ரகசியங்கள் இருக்கு, அந்த பொங்கல் வச்சா நவகிரக தோஷத்துல இருந்து எப்படி நீங்கலாம், இப்படின்னு பல அரிய தகவல்களை சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு இந்த பொங்கலை பத்தி முழுவதுமாக தெரியணும்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க. ஸ்ரீமத் பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா 17வது அத்தியாயத்துல சொல்றார், சாத்வீகமான உணவை நாம உண்டோம் அப்படின்னா நம்ம மனது நல்ல எண்ணங்கள் உடையதாக இருக்கு. அந்த நல்ல உணவை சாப்பிடுவதனால நீண்ட ஆயுள் கிடைக்குது, நோயில்லாத வாழ்வு ஏற்படுது, மன நிம்மதி ஏற்படுது, மனதுல நல்ல எண்ணங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. சாத்வீகமான உணவு அப்படின்னா என்ன அப்படின்னா பிறருக்கு தொல்லை தராமல் இருக்கக்கூடிய உணவுகளை நாம சாத்வீகமான உணவு அப்படின்னு சொல்றோம். அந்த வகையில பார்க்கும் பொழுது தமிழர்கள் பொங்கல் அன்னைக்கு வைக்கக்கூடிய சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் சாத்வீக உணவுல மிகவும் உயர்ந்த ஒரு உணவாக இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த பொங்கல்ல நாம முக்கியமாக பயன்படுத்துவது புத்தரிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரிசி அப்படிங்கிற தானியம். இந்த அரிசி அப்படிங்கிற தானியம் எதை குறிக்குது அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகத்தை குறிக்குது. வேதத்துல சந்திரமா மனசோ ஜாத்தக அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் தான் ஒரு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகமாக இருக்கார். மனதுல ஏற்படக்கூடிய நல்ல எண்ணங்கள், தீய எண்ணங்கள், மனக்கவலை, மனக்கசப்பு, நம்பிக்கையின்மை, தைரியமின்மை அத்தனையையும் குறிக்கக்கூடியவர் இந்த சந்திரன் தான். அதனால தை பிறந்த பிறகு சந்திரனினுடைய அருளால மனதுல நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் ஏற்பட்டு மனதுல தைரியம் ஏற்பட்டு தன்னம்பிக்கை ஏற்பட்டு மனிதன் நன்றாக வாழணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக சந்திரனோட அருள் மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால சந்திரனினுடைய தானியமான பச்சரிசியை நாம எடுத்துக்கிறோம். அதே சமயத்துல பொங்கல்ல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா பச்சை பயிறு, அதாவது நாம பாசி பருப்புன்னு சொல்றோம் இல்லையா, அதையும் நாம எடுத்துக்கிறோம், சேர்த்துக்கிறோம். இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா இந்த பச்சை பயிர் அதாவது பாசி பருப்பு எதை குறிக்குது அப்படின்னா நவகிரகங்கள்ல புதன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரகத்தை குறிக்குது. இந்த புதன் தான் அனைத்து கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கார். அதனால ஒரு மனிதன் நல்ல எண்ணங்களோட மட்டும் இருந்தா போராது, அவன் ஆழ்ந்த ஞானம் உடையவனாகவும் கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கக்கூடியவனாகவும் கலையில ஆர்வம் மிக்கவனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதனுக்கு உரிய அற்புதமான தானியமான பச்சை பயிரை நாம பயன்படுத்துறோம். இதுக்கு கூடவே வெல்லத்தை பயன்படுத்துறோம். வெல்லம் எதை குறிக்குது அப்படின்னா வெல்லம் சுக்கிரனோட அம்சமாக இருக்கு. சுக்கிரன் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில அனைத்து விதமான போகங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். ஒருத்தர் வாழ்க்கையில திடீர்னு முன்னுக்கு வந்தார் அப்படின்னா நாம என்ன சொல்றோம், அவனுக்கு அடிச்சதுடா சுக்கிர யோகம் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த வகையில ஒரு மனிதனுக்கு தை பிறந்த பிறகு அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் அவனுடைய வாழ்க்கையில நடக்கணும், அதுக்கு சுக்கிரனோட அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக சுக்கிரனோட அம்சமான சர்க்கரையையும் நெய்யையும் நாம பயன்படுத்துறோம். இப்படி நவ கிரகங்கள்ல நல்ல கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய அத்தனை கிரகங்களினுடைய அனுகிரகமும் ஒரு மனிதனுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் துஷ்ட கிரகங்கள் அதாவது பாவ கிரகங்களினுடைய பார்வை மனிதனை விட்டு நீங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் புத்தரிசியில வெல்லமும் பச்சை பயிரையும் கலந்து நாம பொங்கல் வைக்கிறோம். அதே சமயம் இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ரகசியமும் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த பொங்கலை நாம வைக்கும் பொழுது பால் அப்படிங்கிற ஒரு பதார்த்தத்தை பயன்படுத்துறோம். இந்த பால் எதனால நாம பயன்படுத்துறோம் அப்படின்னா பால் மிகவும் உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கு. நம்ம கூட யாராவது ஒரு மனிதரை நல்லவர் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்றோம், அவர் பால் போன்ற மனசுக்காரர்னு தான் சொல்றோம். ஏன் பால் இனிமையா இருக்கு அப்படிங்கிறதுனாலயா? அப்படி பார்த்தா தேன் கூட தான் இனிமையா இருக்கு. தேன் போன்ற மனசுக்காரர் அப்படின்னு நாம சொல்றது இல்லை, ஆனா பால் போன்ற மனசுக்காரர்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா
பால்ல எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் பாலானது தன்னோட சேர்ந்த தண்ணீரை காட்டி கொடுக்காது. அந்த வகையில இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அனைவரோடும் கூடி இன்புற்று சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதை குறிப்பதற்காகவும், அனைவரோடும் இணக்கமாக ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத காட்டுவதற்காகவும் பாலை பொங்கல்ல பயன்படுத்தி அதை நாம உண்கிறோம். இப்போ இந்த பொங்கலுக்கு பின்னாடி இன்னொரு ரகசியமும் இருக்கு. யோக சாஸ்திர பிரகாரம் மூலாதாரத்துக்கு உரிய தேவதையினுடைய உணவாக வெண்பொங்கல் சொல்லப்படுது. அதே சமயத்துல யோக சாஸ்திர பிரகாரம் மணிபூரக சக்கரத்தினுடைய தேவதைக்கு உரிய ஒரு பிரசாதமாக சொல்லப்படுவது சர்க்கரை பொங்கல். மூலாதார சக்கரம் எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளோட முதுகுத்தண்டுக்கு அடியில இருக்கக்கூடிய இந்த மூலாதார சக்கரம் நிலத்தினுடைய தத்துவமாக இருக்கு. அதே போல மணிப்பூரக சக்கரமானது நீரினுடைய தத்துவமாக இருக்கு. அதனால நீரினாலையும் ஒரு மனிதனோட உடல்ல வாதம், பித்தம், கபம் இது மூன்றும் சம அளவுல இருந்தான்னா நோய் நொடிகள் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வாதம் அப்படின்னு சொல்லப்படுவது காற்றினுடைய வடிவமாகவும், கபம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நீரினுடைய வடிவமாகவும் இருக்கு. இந்த இரண்டும் மனிதனோட உடல்ல சமப்படும் போது அவனுடைய உடல்ல நோய் இல்லாமல் இருக்கு. அதை குறிப்பதற்காக தான் நீரினுடைய தத்துவத்தை குறிக்கக்கூடிய உணவையும் நிலத்தினுடைய தத்துவத்தை குறிக்கக்கூடிய உணவையும் நாம பொங்கல் அன்னைக்கு எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த நிலத்தில் நீர் விழுந்ததால் உண்டான உணவு அரிசி முதலிய தானியங்கள். அதனால அதை இந்த நீரையும் நிலத்தையும் குறிக்கக்கூடிய தத்துவங்கள் உடைய பதார்த்தங்களாக செய்து சாப்பிடும் பொழுது உழவர்களுக்கு ஒரு நன்றி கடனை செலுத்துவதை போல நாம இந்த பொங்கலை வைத்து கொண்டாடுறோம். இப்படி பொங்கலுக்கு பின்னாடி பல அற்புதமான ரகசியங்கள் இருக்கு. இந்த ரகசியங்கள் ஒன்னொன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழர்களினுடைய ஆழ்ந்த ஞானத்தை நாம புரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்ச ஒரு 4 ரகசியங்களுக்கு பின்னாடியே இவ்வளவு ஆழ்ந்த ரகசியங்கள் இருக்கு அப்படின்னா தமிழனுடைய ஆழ்ந்த அறிவு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்மளால மலைக்காம இருக்க முடியல இல்லையா? அதனால தமிழர்களினுடைய பண்பாட்டை பின்பற்றி அற்புதமாக இந்த பொங்கல் அன்னைக்கு பொங்கல் இட்டு சூரிய பகவானை வழிபட்டு வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சகலவிதமான இன்பங்களையும் நாம அடையலாம்.